நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தது ஒரு பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 34ஆம் சங்கீதம் 19 முதல் 22 ஆகிய வசனங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கால வேளையிலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, பல வேளையிலே நம்ம உலகத்துக்குள்ள கடந்து போகிறோம். நம்ம வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரு துன்பம் வந்த உடனே கலங்கிறதோ, வேதனைப்பட்டுறதோ, கண்ணீர் வந்துடுது, கஷ்டத்துக்குள்ளே போயிருதோ, பலவிதமான பிரச்சனைக்குள்ளே போயிருதோ. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். விடுவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். சில குடும்பத்தில் எப்படி யோசித்து பார்ப்பாங்க அப்படின்னா, நான் யாரையும் நினச்சி கூட பார்த்ததில்லை, தேவையில்லாமல் என் வார்த்தை தவறாக கூட நான் பேசினதில்லை, வீணான வார்த்தை பேசினதில்லை, ஒரு கெட்ட வார்த்தை நான் பேசினதில்லை, யாரையுமே நான் சபிச்சதில்லை, நான் நன்மை தான் செய்கிறேன், நான் நற்கிரியை தான் செய்கிறேன், நான் நல்ல காரியம் மட்டும்தான் பண்ணுறேன், நான் யாருக்குமே கெடுதல் பண்ணதில்லை, நான் பிறந்ததுலேருந்து அப்படி தான், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் அப்படின்னு சில குடும்பத்தில் இதயத்துக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். விசுவாசத்தினால நீதிமான், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், அநியாயமான காரியத்தை வெறுத்துருவோம், தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம். ஆனாலும் ஏன் துன்பங்கள் வருது? அப்படி ஒரு கேள்வி. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கொஞ்சமா இல்லை, அநேகமாயிருக்கும். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஒரு கடன், கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஒரு கடன், ஒரு வண்டி வாங்க ஒரு கடன், வீடு கட்ட கடன், உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பணம் இல்லைன்னா அதுக்கு ஒரு கடன். நிறைய குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, உண்மையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மாதம் மாதம் டியூ கட்ட வேண்டியிருக்கும், குழுவில் பணம் வாங்கியிருப்பாங்க, பேங்க்கில் லோன் போயிட்டுருக்கும், அடைக்க வேண்டியிருக்கும், என்ன செய்ய தெரியாமல் புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயா, நான் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே செஞ்சதில்லை, நான் உண்மையாக வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அதனால் காலவேளையிலே நமக்கு இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். விடுவிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். ஏன்னா சில குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். நான் வியாபாரத்துலேருந்து ஊழியத்தில் வரும்போது எனக்கு ஊழியம்னா என்னென்னு தெரியாது. நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கேன். ஊழியத்துக்கு கரெக்டாக 10 வருஷம் முடிய போகுது, அவ்வளோதான். 10 வருஷம் முடிய போகுது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய தலைமுறை யாருமே ஊழியக்காரங்க கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஊழியத்தில் கொண்டு வந்தார். வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணீரோட, நிந்தையோட, அவமானத்தோடு எல்லாம் இழந்து போய் நடு ரோட்டில் நிற்கும்போது தேவனுடைய சமூகத்தில் போய் 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். 40 நாள் பாஸ்டிங் இல்லை, 15 நாள்லேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே அபிஷேகம் பண்ணி சாவி கொடுத்து ஊழியத்துக்கு அழைத்தார். 10 வருஷம் முடிய போகுது.
2016 கொஞ்சம் யோசித்து பார்த்தா துன்பம்தான். ஆனால் எனக்கு இயேசு இரட்சகர் போதும், எனக்கு கர்த்தர் போதும். நான் வியாபாரத்துலேருந்து ஊழியத்துக்குள்ள வந்ததுனால முழு நேரம் பாஸ்டிங் போடும்போது, 40 நாள் பாஸ்டிங் போடும்போது நான் பரலோகத்துக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்படி சொல்லி பாஸ்டிங் போட்டு ஊழியத்துக்குள்ள வந்தேன். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, துன்பங்கள் வந்துச்சு, அநேகமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். போன வருஷத்துல நவம்பர் மாதம் நினைக்கிறேன், வண்டியில் கீழே விழுந்துட்டேன். ஆனால் இந்த நிமிஷம் வரையும் நான் ஜீவனோடு இருக்கேன். காரணம் என்ன? கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். ஒரு மனுஷன் வண்டியில் கீழே விழும்போது டக்குன்னு அடிபட்டுரும், ரத்தம் வந்தது. ஆனால் கர்த்தர் தான் காப்பாற்றினார். முடிஞ்சால் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல சூழ்நிலையில் வெளியே போயிட்டு வந்துட்டுருப்போம், ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம், நைட் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டுருப்போம், முழு சர்வீஸ் போயிட்டு வந்துட்டுருப்போம். ஜெபம் பண்ணிக்கோங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு எந்த ஒரு எலும்புமே முறிக்கப்படவில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை துன்மார்க்கனை கொல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தீமை துன்மார்க்கனை கொல்லும். ஒரு மனுஷன் தீமையா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் முதல்ல துன்மார்க்கன். அந்த தீமையை அவனை கொன்றும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுன்னா துன்மார்க்கன். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தால் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும் அப்படின்னா தீமை செய்யும்போது அங்கே பிசாசு தான் இருப்பான். யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ துன்மார்க்கனை கொல்லுமா. ஒரு மனுஷன் தீமை செய்கிறான் அப்படின்னா துன்மார்க்கனை கொல்லும். தீமை துன்மார்க்கனை கொல்லும். ஆக மொத்தம் காணாம போயிடுவான்னு அர்த்தம். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். இந்த பாயிண்ட் இன்னைக்கு கொஞ்சம் மெசேஜ் ஆழமா இருக்கும், கவனிங்க. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நிறைய வீட்டில் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடைன்னு சொல்லி கேட்டால் தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. பரிசுத்தவான்களை சபிச்சு கொண்டே இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையான காரியம், உண்மை சம்பவம். ஓயாம சபிச்சுட்டு இருப்பாங்க. பரிசுத்தவானை ஓயாம ஏசிட்டு இருப்பாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா எல்லாம் பல லட்சங்கள் கடன், சாபம். வீட்டில் பார்த்தா எதுவுமே இல்லை. என்னன்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது நீதிமானை சபித்து கொண்டிருக்கிறாங்க. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நீதிமானை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை, நீதிமானை கர்த்தருக்காக உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, ஒழுக்கமா இருப்பாங்க, நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை யாராவது பகைத்தால் குற்றவாளி ஆவார்கள். என் வாழ்க்கையில் நான் அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் வியாபாரத்துலேருந்து ஊழியத்துக்கு வந்ததுனால உலகத்துக்குள்ள காரியமும் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா முதல்ல எங்கெல்லாம் நம்ம சைடில் ஃபால்ட் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர் தண்ணியும் இருக்குது, நார்மல் வாட்டரும் இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நார்மல் யூஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு இது போதும் அப்படிம்பாங்க. ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்க எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படிம்பாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்படியே வாழ்கிறேனே அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே ஒன்றுமே யோசிக்கலன்னு அர்த்தம். நீதிமானை பகைக்கிறவர்கள்
நீதிமான் எங்கெல்லாம் பகைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. அதனால பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, நீதிமானை பகைக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், விசுவாசத்தினால நீதிமான், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கைக்கொண்டு உண்மையா இருக்கிறவங்க நீதிமான். இப்போ நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும்போது அங்க தேவன் கூட இருப்பாரா இருக்க மாட்டாரா? இதயத்துக்குள்ளே வசனம் இருக்கும்போது தேவன் இதயத்துக்குள்ள தானே இருப்பாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என் இதயத்துக்குள்ள இருக்கும்போது என் இதயத்துக்குள்ள தேவன் இருப்பார். நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அநியாய காரியத்தை வெறுக்கணும், அநீதியான காரியத்தை வெறுக்கணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், தீமை தெரிஞ்சுட்டா விட்டு விலகிடணும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். குற்றவாளினாலே தெரியும் நம்ம எல்லாருக்கும், தண்டனைக்குள்ள போயிடுவாங்க. குற்றவாளி ஏன் ஆனாங்க? நீதிமான பகைக்கிறாங்க. நீதிமான பகைச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அவங்க நீதிமான பகைச்சிட்டு இருக்கிறாங்க, நீதிமான சபிச்சிட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி சொல்லி நீதிமானை பரிசுத்தவான தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் மேலே குற்றம் சுமராது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வாக்கு தத்துவம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். நம்ம மக்கள் சிலந்து சொல்லுவாங்க, பரிசுத்தவான தேவையெல்லாம் பேசிடுவாங்க. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அதனால ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசிட்டு இவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. நீதிமானுக்கு விரோதமாக தேவையில்லாம பேசிட்டு இவங்க குற்றவாளி ஆயிருந்தாங்க. நான் அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். நீதிமான போய் தேவையில்லாம பேசிட்டு இருப்போம், லாஸ்ட் அவங்க தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க, குற்றவாளி ஆயிருந்தாங்க. அதனால நம்ம ஆலயத்து போறது நல்லது. சர்ச்சைக்கு போயாச்சா, நம்ம ஒரு லிமிட் உண்டு, அதை தாண்டக்கூடாது. பரிசுத்தவானுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துடணும், மேய்ப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துடணும், போதிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துடணும். யாரெல்லாம் கர்த்தருக்கா சுவிசேஷம் ஊழியம் பண்றாங்களா, ஜெபிக்கிறாங்களா, தாய்மாரா, அவங்களுக்குள்ள கனத்தை கொடுத்துடணும். முழு நேர ஊழியமா அவங்களுக்குள்ள கனத்தை கொடுத்துடணும். இப்போ நானே இருக்கேன், 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழுசா வெறுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் இந்த நிமிஷம் உயிரோட இருக்கேன். காரணம் என்ன? உலகத்தை முதல்ல அநியாயமா எதெல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் வெறுத்துட்டு உள்ள வந்தேன். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனோட வார்த்தை கீழ்படிறணும், அதுதான் வளர்ச்சிக்குள்ள ஸ்டெப். அதனால நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யார் நீதிமான் யார் துன்மார்க்கன் நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாரையுமே சபிக்க கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படல் ஆகாது அப்படின்றாரு. ஏன்பா தேவனை துதிக்கிறப்பா, அதே நாவுனால தான் மனுஷனை சபிக்கிற, எதுக்கு உனக்கு அப்படிங்கிறார். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி. கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பி யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. தேவனுக்கு தான் தெரியும். ரகசியம் அவருக்கு மட்டும்தான், அவருக்கு தெரியும். யார் வீட்டில் உண்மையாக தேவனை தேடுறாங்க அவருக்கு தெரியும். ரகசியம் தேவனுடையது. நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய ஈவுனால தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தேவனுடைய தயவுனால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்கிற காலமே கிருபையின் காலம். மற்றவங்களை சொல்லி நம்ம குற்றவாளியாகி
நம்ம பரலோகத்துக்கு போக முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ பரிசுத்தவான்களை தயவு செய்து தேவையில்லாமல் எதுவுமே பேசாதீங்க. ஏன்னா யார் பரிசுத்தவான் நமக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். யாரை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கா தெரியும். அதனால் சில நேரத்தில் சில செய்தி வரும்போது எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க. ஊழியக்காரங்களை, பரிசுத்தவான்களை, நீதிமான்களை தேவையில்லாமல் எதுவுமே பேசக்கூடாது. நீதிமானை பகைக்கிறவன் பகைப்பாங்க, ஊழியக்காரங்களை பகைப்பாங்க. அவங்க ஒரு சின்ன ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன சர்ச்சை வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன செட்டு போட்டிருப்பாங்க, சின்னதாக ஒரு ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பகைப்பாங்க, அற்பமாக எண்ணுவாங்க. ஆனால் குற்றவாளி அவர்கள் குற்றவாளி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல சத்துரு உள்ளே வந்துடுவான். அவங்க வீட்டில் எல்லாத்தையும் நஷ்டத்துக்கு உள்ளே வந்துடுவான், ஆள் வந்துடுவான். குற்றவாளி ஆனதுக்கப்புறம் அந்த பிசாசு உள்ளே என்ட்ராயிடுவான். அதனால் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். சின்ன ஜெபமணி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஆசுறீங்க. வெளியில் புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. வாகனத்தில் போகிறாங்க, கர்த்தர் பொறுப்பெடுத்துவாங்க. திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசுறீங்க. அப்பத்தையும் தண்ணி ஆசுறீங்க, கையின் கீழில் ஆசுறீங்க, தலைமுறை ஆசுறீங்க. படிப்பு தேவைகளை கற்று சந்திங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளை கற்று சந்திங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்யுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்யுங்க. வரங்களை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்யுங்க. கனிகளை பெற்றுக்கொள்ள கற்று கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் எடுத்தோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, பேசின சத்தியம் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே 100 மடங்காக அப்பா கிரியை செய்யணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கணும். எந்தெந்த குடும்பத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ கர்த்தர் வாசல் திறந்து கொடுங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு ஒரு கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து மறுபடியும் இணைத்து வைங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. இந்த நாளையும் கண்ணீரை துடைத்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.